சண்டைக்குழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னதான் மகா தன்னோட பேர் காவேரி அப்படின்னு விக்ரம் கிட்ட சொன்னாலும் விக்ரம் ஒரு 2-3 முறை அவங்கள மகானே கூப்பிட்டுருவாங்க. இதெல்லாம் பார்த்து மற்றவங்களுக்குலாம் ஒரு சந்தேகம் வருது. என்ன இது மகான்னு கூப்பிடுறான், ஒருவேளை எல்லாம் உண்மையை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நந்தினி மகாவை அடிக்க போகும்போது விக்ரமா நந்தினியை தடுத்து அவங்க எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு மகாவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. மகா எந்த தப்பும் பண்ணலாம் அப்படின்னு நந்தினிக்கு புரிய வச்சு நந்தினியையே மகா கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறாரு விக்ரம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பும் போது காரில் நந்தினி கூட்டிகிட்டு வந்த அந்த கிருபாவை காரில் முன்னாடி உட்கார சொல்லிட்டு மகாவை விக்ரம் கூட உட்கார சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆன நந்தினி எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப கோவமாக விக்ரம் கிட்ட கேட்க அப்போ தான் விக்ரம் நான் ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதனால தான் அவங்கள என் கூட உட்கார சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. காரில் போயிட்டு இருக்கும் போது மகா கிட்ட விடாமல் ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. மகாவும் எப்படியோ சமாளித்து பார்க்குறாங்க. ஒரு ஸ்டேஜில் விஜய் திடீர்னு பிரேக் போடவே மகா அப்படியே சீட்டில் முட்டிக்கிற மாதிரி போகிறாங்க. அப்போது விக்ரம் அப்படியே தடுக்கிறாரு. அப்படியே 2 பேரும் ரொமான்டிக் லுக் விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நந்தினி செட் பண்ண அந்த கிருபா ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. நந்தினி இவங்களை வீட்டுக்குள்ளவே நுழைய விடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. திடீர்னு விக்ரமோட ஆஃபீஸில் போலீஸு அப்படின்னு நிறைய ஆஃபீஸஸ்லாம் உள்ள நுழைஞ்சி எல்லா எம்ப்ளாயீஸ் கிட்டமே உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கொடுக்குறேன், அதுக்குள்ளே உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில் போயிடுங்க, இந்த ஆஃபீஸை சீல் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வெளியே அனுப்புகிறாங்க. உடனே கம்பெனி மேனேஜர் விக்ரம்க்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க கிருபா நந்தினிக்கு கால் பண்ணி எங்கே இருக்கீங்க மேடம், நீங்கள் எங்கே போயிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நந்தினி நான் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல இங்கே ஐஸ்வர்யா நீங்கள் என் பேரில் அர்ச்சனை பண்ணுறதுக்காக கோவிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்களே, அப்போவே நான் யோசிச்சிட்டேன் அவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் அந்த மகாவோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க நீங்கள் வெளியவே இருங்க, உங்களுக்கு ஆர்த்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை வெளியவே நிற்க வச்சுட்டு போயிருக்காங்க. என்னவோ அவங்க பெருசாக பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியுது என்னை வச்சு, அதனால தான் உங்ககிட்ட சொல்லலான்னு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு நந்தினி பரவாயில்ல நீ புத்திசாலித்தனமாக தான் யோசிச்சிருக்கேன், அந்த ஐஸ்வர்யாவும் ஜோதியும் நமக்கு நல்லதே பண்ணாலும் நாம் சந்தேகப்படணும் அவங்க மேலே அப்படின்னு நந்தினி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது ஜோதி விக்ரம் மகா கிருபா இவங்க 3 பேரும் நின்றுட்டுருப்பாங்க. இப்போ விக்ரம் மகாவுக்கு அப்படியே ஆரத்தி எடுக்கிறாங்க. அதை பார்த்து அவங்க அப்படியே அந்த ஆரத்தி தட்டை தட்டி விடுறாங்க. தட்டி விட்டதுமே ஜோதி பயங்கரமாக முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.